ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். செல்ல பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன் வீட்டில் வசிக்கும் வர்த்தகாளி உன்னோடு பேச வந்திருக்கிறேன். என் குழந்தையே, அம்மா என்னுடைய இல்லத்திற்குள் வாருங்கள், என்னை காண வாருங்கள். உங்களை ஒருமுறை கண்டாலே என்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று என் குழந்தை என் முன்னால் நீ நிற்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நான் ஏற்கனவே உன்னுடைய இல்லத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதை உணராமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? அங்கே வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகும் பொழுது அதன் மீது அதிக கவனத்தை நீ செலுத்தி கொண்டிருக்கிறாய். சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் பற்றி வேதனைப்பட்டு கொண்டு தெய்வத்தை வணங்க மறந்து நிற்கிறாய். என் தங்கமே, உனக்கென்ற நேரம் வரும்பொழுது மட்டும்தான் நீ தெய்வத்தை நினைக்கிறாய். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தெய்வத்தை நினைத்தால் உன்னால் அவர்களை உணர முடியும் என்பது இதுவரை நீ புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த அம்மா சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை வைத்து நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய இல்லத்தில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கிறது என்பதை. அதிலும் குறிப்பாக நான் உன் இல்லத்தில் இருப்பது உண்மை என்றால் மட்டும்தான் உனக்கு இந்த வாக்கு உன் செவிகளுக்கு கேட்கும். ஏனென்றால் அத்தனை சுலபமாகவெல்லாம் யாராலும் என்னுடைய வாக்கினை கேட்டுவிட முடியாது. அவர்களுக்கு தான் அம்மாவினுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, அம்மா ஒருபொழுதும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்கள் என்று பிரித்து பார்ப்பது கிடையாது. எனக்கு எல்லோருமே குழந்தைகள். அதில் யார் ஒருவர் தன்னுடைய பணத்தை வைத்து என்னை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் ஒருபொழுதும் செல்ல மாட்டேன். அவர்களினுடைய வேண்டுதல்களை நான் செவி கொடுத்து கேட்க மாட்டேன். மனிதர்கள்தான் இங்கு பணத்தை வைத்து ஒருவரை ஒருவர் எடை போட்டு கொள்கிறார்கள் என்றால் தெய்வத்தையும் அதற்கு ஏற்றாற் போல மாற்றிவிடலாம் என்று இங்கே துணிந்து விட்டார்கள் பலர். என் தங்கமே, அதனால்தான் அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்வது, வாழ்க்கையில் நடப்பது எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உனக்கு கடினமானதாக இருக்கலாம். ஆனால் அதுவே மற்றவர்களுக்கு மிகவும் எளிமையானதான விஷயங்களாக இருக்கும். காயங்கள் அதிகமாக கிடைத்தது என்பதற்காக என் பிள்ளை தெய்வமே உன்னுடைய இல்லத்தில் குடியிருப்பதை கண்டும் காணாமல் நின்று கொண்டிருப்பது தவறான செயலல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாக வைத்திருக்கின்ற ஒரு மிக பெரிய ஏக்கத்திற்கு இன்று உனக்கு தெளிவு கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை வாழ்க்கையில் இழந்து விட்டாய் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள். அவர்களினுடைய அன்பு உண்மையானது என்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வேறு யாராவது ஒருவர் ரூபத்தில் அதைவிட அதிகமான அன்பை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அது எப்பொழுது, எப்படி, யாருக்கு நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் அங்கே மர்மமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு இந்த வராகியோடு தான் சென்று கொண்டிருக்கிறது. அம்மா உன்னுடைய இல்லத்தில் முழுமையாக இருப்பதை நீ உணர வேண்டும் என்று நீ என்னை உணர்ந்து கொள்கிறாயோ அன்று உன் வாழ்க்கைக்கான முழுமையான அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்வாய். எதுவெல்லாம் உன்னை காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் தான் வந்தது என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தின் மூலமாகவே உனக்கு பல நல்ல செயல்கள் நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லா விஷயங்களும் மாறும். கால நேரங்கள் மாறும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கும். உன்னை ஆட்டி படைத்த துஷ்ட சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு ஓட்டம் எடுக்கும். உன் வாழ்க்கைக்குள் அது வந்ததற்கான மிக பெரிய தண்டனை பெறும். என் தங்கமே, தெய்வம் உன் இல்லத்தில் குடியிருப்பதை உன்னால் இதுநாள் வரையிலும் உணர முடியவில்லை என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து பார். என் தங்கமே, உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற விளக்கை, தீபத்தினை ஏற்றி வைத்து அந்த தீபத்தினை நீ பார்த்து கொண்டிரு. உன்னுடைய மனநிலையில் நீ ஒருநிலைப்படுத்தி, அதாவது கவனங்கள் வேறு எங்கும்
பக்கமும் திசை திரும்பாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த தீபத்தில் நம்மால் தெய்வத்தை உணர முடியும் என்பதை நீ தெளிவாக நம்புவாய். ஆனால் நிச்சயமாக அந்த தீப ஒளியில் உன் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வத்தினுடைய ஒளி காட்சியினை நீ காண்பாய். சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம், இது எல்லாம் என்ன விளையாட்டு என்று கூட நீ நினைக்கலாம். ஆனால் நடக்கின்ற உண்மையை மட்டும்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, எங்கே உன்னுடைய மனது ஒருநிலைப்படுகிறதோ அங்கே உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக வலுப்பெற்று கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் கிடைத்த பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்து தெய்வத்தின் துணை ஒன்று நம் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு நான் எதிர்பாராத மாற்றங்களை உன் இல்லத்தில் உருவாக்குவேன். இப்பொழுது வந்திருக்கிறேன் அதற்காகவே. எல்லோராலும் அத்தனை எளிதாக எல்லாம் விஷயங்களை தெய்வத்திடம் இருந்து பெற்றுவிட முடியாது. அதற்கு தெய்வம் மனது வைக்க வேண்டும். தெய்வம் மனது வைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தெய்வத்திற்கு மனதை திருப்தி கொடுப்பதாக இருக்க வேண்டும். அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காமல் இது மட்டும்தான் வேண்டும் என்று எப்பொழுது நீ உறுதியான நிலைப்பாடோடு நிற்கின்றாயோ அப்பொழுது நீ கேட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, உன்னுடைய மனது ஒருநிலைப்பட்டு அந்த தீபத்தினை நீ காணும் பொழுது அங்கே தெய்வத்தினுடைய ஒளி காட்சிகளே உன்னால் காண முடியும். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய மனதிற்குள் அந்த நேரத்திலே நல்லதொரு தெளிவும் பிறந்துவிடும். நாம் நினைத்தது எல்லாம் தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள். எந்த ஒரு கஷ்டத்திலும் நம்மை தனியே தவிக்க விடமாட்டார்கள் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும். தெய்வத்தை உன்னுடைய இல்லத்தில் நீ வணங்கும் பொழுது சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீ எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்டவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றி மட்டும்தான். ஏனென்றால் சிலருக்கு மனதில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த மனதில் இருக்கின்ற வார்த்தைகளை தான் தெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதை சுற்றி இருக்கின்றது. எப்படி ஏனோ வராகி அம்மாவை ஒருமுறை கண்டுவிட்டால் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிட்டது. என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது இனியும் நீ என்னை உணராமல் போவது நியாயமற்றது. என்னை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பூஜை அறைக்கு சென்று இந்த தாயானவள் என்னுடைய படத்தை, என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னால் என்னை காண முடியும். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய இல்லத்திற்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கத்தான் போகிறது. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே. அதனால் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களை மட்டும், நேர்மறையான எண்ணங்களை மட்டும் சுமந்து கொண்டிரு. உன்னால் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் உன்னால் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத வண்ணம் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நல்லது அனைத்தையும் செய்து கொடுப்பேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னிடம் வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ தெரிந்தோ தெரியாமலோ சிறு தவறுகளை செய்தால் கூட உன்னுடைய வேண்டுதல் பின்னே தள்ளப்படும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த தாயானவள் என்னை முழுமையாக நம்பி நீ காத்து கொண்டிரு. நிச்சயமாக நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.